ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எடிட்டர் தமிழா. இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா 3D டெக்ஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே இருப்பலாம். ஃபஸ்ட்டு பிக்ஸ்லேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். பிக்ஸ்லேப் ஓப்பன் பண்ணிவிட்டு இமேஜ் சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். சிஸ்டமில் தம்ப்நெயில் வச்சுக்கலாம். ஓகே கொடுத்துட்டு இப்போ டெக்ஸ்ட்டு எடிட்டில் எடிட்டிங் ஓகே கொடுத்துக்கலாம். ஃபாண்ட் வந்து போல்டாகிற மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஃபாண்ட் வேணாலும் வச்சுக்கலாம். கொஞ்சம் போல்டாக வச்சா கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபாண்ட்லாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வரேன். டெஸ்ட் இது பண்ணிட்டு இது வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் வந்து பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு பின்னாடி வந்து பேக்ரவுண்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இமேஜ் சேவ் ஆகிட்டதுக்கப்புறம் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் 3D டெக்ஸ்ட் 3D டெக்ஸ்ட் எடிட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா ஃப்ரீஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு இதில் எது வேணுமோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு க்ரௌண்ட் மாதிரி ஒரு போட்ட மாதிரி ஒரு கிரீடம் போட்ட மாதிரி ஒரு இது இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் கேட்கும். நீங்கள் அது இல்லாத மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த பாஸ் அப்படின்கிறத நான் இது பண்ணி கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அதிலே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் லக்ஸரியாக இருக்கிறது வந்து இதில் இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது. நான் மேலே இருக்கிறதே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணலாம். மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். அவ்வளோதான், டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு மறுபடியும் கூகுள்குள்ளார போயிட்டு சர்ச் பாக்ஸில் ஃபோட்டோபியா ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஓப்பன் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் மாதிரி ஒரு இது இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பெருசாகிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபைலில் ரெண்டாவதாக இருக்கிறது ஓப்பன் Ctrl+O அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணதில்
போஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு தான் டவுன்லோட் பண்ணோம். அது வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ லோடிங் ஆகும். லோடிங் ஆகுறது ஒரு சில ஃபைல் பெருசாக இருந்தால் லேட் ஆகும். ஃபைல் சென்ஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஆயிரும். இது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் சீக்கிரமாக ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அப்படியே சின்ன சைஸு பெருசு பண்ணிக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா லேயர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2வது லேயரில் இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆன மாதிரி ஒரு இது இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே லேயர் கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஓப்பன் எடிட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் ஃபைலில் போயிட்டு ஓப்பன் ப்ளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்காங்க. கிளிக் பண்ணோடனே நீங்கள் பிக்ஸ்லேபில் டவுன்லோட் பண்ணி பிக்ஸ்லேபில் டவுன்லோட் பண்ணிங்கள்ல, அந்த பிஎன்ஜி அந்த இமேஜை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசு பண்ணி சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஹைட் பண்ணிக்கோங்க. ஹைட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணி மறுபடியும் ஃபைலில் போயிட்டு இதில் வந்து சேவ் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கீழே இருக்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணிட்டு இப்போ வந்து இங்கே 2வதாக இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் வேணும்னா மேலே கீழே என்ன டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா இங்கே இந்த மாதிரி டெக்ஸ்ட்டுங்காகும். அதில் வந்து ஹைட் பண்ணிக்கோங்க. ஹைட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டு வேணுன்னா நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைன்னா அந்த மாதிரி அந்த ஐ சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும். எஃபெக்ட்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், வேணும்னா எடுத்துக்கலாம். நான் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதை வந்து இங்கே ஃபைல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆஸ் பிஎஸ்டி, சேவ் மோர், எக்ஸ்போர்ட் ஆஸ் அதெல்லாம் இருக்கும். நீங்கள் வந்து இதில் வந்து எக்ஸ்போர்ட் ஆஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிஎன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு போய் பார்க்கலாம். கீழே வந்து சேவ் அப்படி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மொபைலுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டுருக்கோம். வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க ப்ளீஸ்.